இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இந்த வீடியோவில் ஏபிசி மால்ட் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கேரட், 2 ஆப்பிள், அப்புறம் ஒரு பீட்ரூட். இதை நல்லா கழுவிட்டு தோலை நல்லா செத்தி எடுத்துக்கலாம். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்திருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஆப்பிள் மட்டும் என்கிட்ட 2 இருந்தது. அதனால 2யுமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 3 காய்களையும் தோலை நல்லா செத்திட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்குன்றதுனால. இந்த மாதிரி மால்ட்டெல்லாம் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் எடுத்து போட்டாச்சு. இதை அரைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ரெட் கலரில் இருந்தது. பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது. நான் எந்த கலர்லாம் சேர்க்கலை. இதை ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் இந்த அரைச்ச மிக்ஸை ஊற்றிட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பபுளாக நல்லா வந்திருந்தது. கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் இஞ்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவு திக்காகிடுச்சுன்னு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஃபேனுக்கு அடியில் வச்சுருந்ததுக்கப்புறம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுதான் நம்ம வீட்டில் பண்ண ஹோம்மேட் ஏபிசி மால்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.